ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. பலராமனும் கண்ணனும் உஜ்ஜயினியில் வாழ்ந்த சாந்திமணி என்ற குருவுக்கு சீடர்களாகி 64 நாட்கள் அவரது குருகுலத்திலேயே தங்கியிருந்து அந்த 64 நாட்களுக்குள் ஆய கலைகள் 64ஐயும் அவரிடம் பயின்று தேர்ந்தார்கள். கல்வி கற்கும் நேரம் போக மீதமுள்ள நேரங்களில் குருவுக்கு அனைத்து விதமான பணிவிடைகளும் செய்து வந்தார்கள். அனைத்து கலைகளையும் கற்று தேர்ந்த பின் சாந்திபினிடம் இருந்து விடைபெற்று கொள்ளும் நேரத்தில் கண்ணன் அவரிடம், குருவே, 64 நாட்களில் எனக்கும் எனது அண்ணனுக்கும் 64 கலைகளை தாங்கள் உபதேசம் செய்திருக்கிறீர்கள். தாங்களுக்கு என்ன குருதட்சிணை நாங்கள் தர வேண்டும் என்று கேட்டான். உங்கள் இருவருக்கும் குருவாக இருந்தமையே எனது பெரும் பாக்கியம். இதற்கு மேல் எனக்கு காணிக்கையும் எதுவும் வேண்டாம் என்று பதிலளித்தார். ஆனால் இதை கவனித்து கொண்டிருந்த அவரது மனைவி அவரை உள்ளே அழைத்தாள். சுவாமி, இந்த பலராமனையும் கண்ணனையும் பார்த்தால் சாதாரண பிள்ளைகளாக தெரியவில்லை. இவர்கள் தெய்வீக புருஷர்கள். அதனால் தான் 64 நாட்களில் 64 கலைகளையும் இவர்களால் கற்க முடிகிறது. எனவே இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இவர்களிடம் இருந்து பெரிதாக எதையாவது கேட்டு பெறுங்கள் என்றால் அவர் குருவினுடைய மனைவி. சற்று யோசித்த குரு கண்ணனிடம் வந்து, கண்ணா, எனக்கு ஒரு மகன் இருந்தான். பல ஆண்டுகளுக்கு முன் அவன் பிரபாச சேத்திரத்தில் கடலில் மூழ்கி இறந்துவிட்டான். இப்போது உன்னால் அவனை மீட்டு கொண்டு வர முடியுமா? கடலுக்கு செல்லும் முன் என் இளம் மகன் என்னை பார்த்து சிரித்த புன்முறுவல் என் மனதில் இன்றும் இருக்கிறது. அதே முகத்தை நான் பார்க்க விழைகிறேன் என்று கேட்டார். சற்றும் தயங்காமல் சரி என்று சொன்ன கண்ணன் பலராமருடன் பிரபாச சேத்திரத்தில் உள்ள கடற்கரைக்கு சென்றான். கடல் அரசர் இருவரையும் மரியாதையோடு வரவேற்றார். என் குருவின் மகனை திருப்பித் தாருங்கள் என்று கடல் அரசனிடம் கேட்டான் கண்ணன். கடல் அரசனோ, அந்த சிறுவனை நான் ஒன்றும் செய்யவில்லை. இக்கடலில் வாழும் அசுரன்தான் அவனை விழுங்கிவிட்டான் என்றார். கடலுக்குள் சென்ற கண்ணன் அந்த அரக்கனின் வயிற்றை தேடி பார்த்தபோது அந்த குருவின் மகன் கிடைக்கவில்லை. எனவே அடுத்தபடியாக யமனின் இருப்பிடத்தை நோக்கி கண்ணனும் பலராமனும் சென்றார்கள். யமப்பட்டினத்தில் குருவின் மகன் தன் முன்வினை பயன்கள் அனுபவித்து வருவதைக் கண்டார்கள். கண்ணன் வருவதைக் கண்ட யமன் பணிவோடு வந்து தாங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். குருவின் மகனை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று கண்ணன் ஆணையிட யமனும் அதை ஏற்றார். அப்போது பலராமன் கண்ணனிடம், நம் குரு தன் மகன் இறந்தபொழுது எப்படி இருந்தானோ அப்படியே வேண்டும் என்றல்லவா கேட்டார். இப்போது இந்த சிறுவனின் தோற்றம் மாறி இருக்கிறதே என்று கேட்டார். தனது சுதர்சன சக்கரத்தை சுழற்றினான் கண்ணன். இறப்பதற்கு முன் இருந்த அதே இளமை தோற்றத்துக்கு மாறினான் குருவின் மகன். அந்த மகனை குருவிடம் ஒப்படைத்து குரு தட்சிணையை செலுத்தினார்கள். பலராமனும் கண்ணனும் இந்த அதிசய செயலை கண்ட அந்த குரு தன் மனைவியிடம், சாட்சாத் திருமாலை எனக்கு சீடனாக வந்திருக்கிறார் என்பதை இப்பொழுதுதான் உணர்கிறேன் என்றார். எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டார் அவர் மனைவி. இறந்து போன ஒருவனை மீட்பது என்பது யாராலும் இயலாத செயலாகும். அப்படியே மீட்டாலும் இறக்கும் முன் எப்படி இருந்தானோ அதே தோற்றத்துக்கு அவனை மாற்றுவது என்பது மேலும் அரிதாகும். இச்செயலை கண்ணன் செய்திருக்கிறான் என்றால் அது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என முக்காலமும் அவன் கட்டுப்பாட்டில் உள்ளது என்றுதானே பொருள். இக்காலத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து ஆளும் திருமால் தான் கண்ணன் வடிவில் எனக்கு சீடனாக வந்து அருள் புரிந்திருக்கிறார் என்றார். அதன் பின் குருவின் மகன் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்ந்து வந்தான் என்பது வரலாறு. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய